ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பச்சைமலை முருகன் கோயில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோவில் வந்துட்டு ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தாங்க வந்துருக்குது. இந்த கோவில் வந்துட்டு ரொம்பவே பழமையான கோவில். இதுக்கு பச்சைமலைன்னு பேர் வந்ததுக்கு வந்துட்டு காரணம்னு பார்த்தோம்னா, இந்த கோவிலை சுற்றி நிறைய பசுமையான இடங்களாக இருக்கனால பச்சைமலைன்னு பேர் வந்துருக்குங்க. இந்த கோவிலோட வரலாறுகள்னு சொல்லிட்டு பார்க்க போனால், துர்வாசர் அப்படிங்கிறவர் வந்துட்டு கொங்கு நாட்டில் கொஞ்ச நாள் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு. அவர் சிவனை நோக்கி வழிபடணும், தவம் செய்யணும்னு இருக்கப்போ அவருக்கு சரியான இடம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்க முடச்சூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் தான் வந்துட்டு செட் ஆச்சு. அதுக்கப்புறம் முருகனோட அருள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏங்கினவர் முருகனுடைய சிலையை உருவாக்கி முருகன் கோவிலை அங்கேயே பச்சைமலை அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைச்சிட்டாருங்க. இங்கே வந்துட்டு முருகன் ரொம்பவே, அதாவது பிரம்மா, சிவன், விஷ்ணு அவங்கள எல்லாத்தையும் குறிக்கும்படி இங்கே முருகன் காட்சி கொடுத்துட்ருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் இந்த கோவில் ஒரு சின்ன பழனி, சின்ன திருச்செந்தூர்னு சொல்லுவாங்க. அதாவது பச்சை சாத்தி, வெள்ளை சாத்தி, சிவப்பு சாத்தி அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூரில் தான் நடக்கும். இங்கேயும் அது நடந்துட்டு